ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரீஸ்ல 4வது கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுல 3 கிளாஸ் பார்த்தாச்சு. ஸோ ரீசனிங் பிவைக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரப்போற இந்த சீரீஸ்ல வரப்போற எல்லா கிளாஸையுமே தெளிவா கவனிங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரீசனிங் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் ரீசனிங்ல இருந்து வந்திருக்காது. ஸோ மொத்தமா இந்த சீரீஸ்ல உங்களுக்கு 500 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸை கம்பைன் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து 500 கேள்விகள் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ தெளிவா இந்த சீரீஸை எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாம கடைசி வரைக்குமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேள்விகள் எல்லாமே இருக்கும். இப்படியுமா கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஸோ தெளிவா ஒவ்வொரு கேள்வியுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது? VX, XX, XL அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த டேஷ் வர்ற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா VX, XX, XLன்னு இருக்கு. ஸோ கீழேயும் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா L, X, XC அப்படின்னா அப்படி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்பபெட்ஸ்ல யோசிச்சா வராது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ஆல்பபெட்ஸ் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரோமன் லெட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்படி சொல்லுவோம் பாருங்க, ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3, ரோமன் லெட்டர் 10, ரோமன் லெட்டர் 5 இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ரோமன் லெட்டர் 5, 10 எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த இதுக்கு அப்புறம் வரப்போற அந்த விஷயம் தான் தெரியாது இல்லையா? ஸோ பாருங்க, ரோமன் லெட்டர் 5, அதுக்கப்புறம் இதை 2ஆல பெருக்கி ரோமன் லெட்டர் 10 எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை 2ஆல பெருக்கி ரோமன் லெட்டர் 20 எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை 2ஆல பெருக்கி ரோமன் லெட்டர் 40 எழுதியிருக்காங்க. ஸோ இதை 2ஆல பெருக்குனீங்கன்னா 80 தான் ரோமன் லெட்டர். ஆனா 80 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு என்ன தெரியும்? 1 to 10 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மிஞ்சி போனா ஒரு 20 வரைக்கும் கூட போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இது 5, இது 10, இது வந்து 20, இது வந்து 40. 80 அப்படிங்கிறதுக்கான ரோமன் லெட்டர் என்ன அப்படின்னா LXXX அப்படிங்கிறது தான் 80 அப்படிங்கிறதுக்கான ரோமன் லெட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவா 20 வரைக்கும் எல்லாருமே போட்டுருவோம் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இதுதான் தெரியாது. ஸோ காமனா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். பாருங்க, 1 to 10 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 அப்படிங்கும் போது என்ன ஆயிரும்? இந்த நார்மலா மேக்ஸ்ல எழுதும் போது 10க்கு அப்புறம் வர்றது முன்னாடி 1 போட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைல சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 10 அப்படின்னா X தான் முதல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, ரோமன் லெட்டர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு 10 சேரும்போது அது என்ன ஆயிரும்? XX ஆயிரும். அதுக்கப்புறம் முன்னாடி வர எல்லாமே XX தான் இருக்கும். XXக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே 1, 2, 3, 4, 10 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு 3வது வந்துச்சுன்னா அது வந்து 30. அதே மாதிரி அடுத்து வரும்போது 3X அப்படியே முன்னாடி எல்லாத்துலயுமே வந்துரும். இந்த இடத்துல 1, 2, 3, 4, 9 வரைக்கும் வந்துரும். ஸோ அடுத்து 40வது பாத்தீங்க அப்படின்னா XL, 50வது பாத்தீங்க அப்படின்னா L. ஸோ அந்த 10, 20, 30, 40, 50 இருக்கு இல்லையா? அதை மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி வரும். மீதி எல்லாமே நம்ம காமனா போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து 60 பாத்தீங்கன்னா LX, 70 பாத்தீங்கன்னா LXX, 80 பாத்தீங்க அப்படின்னா LXXX, 90 பாத்தீங்க அப்படின்னா XC, 100 பாத்தீங்க அப்படின்னா C. இது போக பாத்தீங்கன்னா பாருங்க, 100 வரைக்கும் இருக்கா? சோ 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000 வரைக்கும் இருக்கு. பாருங்க, CC, CCC, CD, D, DC, DCC, DCCC, CM, MI. இது வந்து 1001. ஸோ இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். 1 to 9 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுவே தான் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகுது. நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது என்ன? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. இதுக்கு மட்டும் நீங்க தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்பபெட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு இருப்போம். இது வந்து இந்த மாதிரி ரோமன் லெட்டரையும் கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க,
பின்வருவனவற்றில் விடுபட்டவற்றை காண்க. ஸோ இது வந்து ஆல்பா நியூமரிக். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும், அதாவது அடுத்து கடைசியா வர்றதை கண்டுபிடிக்கணும், விடுபட்டது. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க, அப்படியே எழுதுறேன். 16 D7, 18 G10, 21 K14, 25 P19. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு இடையில ரிலேஷன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்பர்ஸ் வந்து ஒரே இதுல தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா டிக் அடிச்சிடலாம். பாருங்க, இது என்ன ஆகும், 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க. ஸோ 16 கூட 2 கூட்டினா 18, 18 கூட 3 கூட்டினா 21, 21 கூட 4 கூட்டினா 25, அடுத்து என்னதான் வரும், 5 தான் வரும். அப்ப 25 கூட 5 கூட்டினா 30. ஸோ அப்ப 29 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவுட் ஆயிரும். கரெக்டா? சோ ஏன்னா ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம டிக் அடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கலாம். பாருங்க, அடுத்த இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா டிக் அடிச்சிடலாம். ஏன்னா பின்னாடி வர்ற நம்பர் ஒவ்வொன்றும் வேற வேற இருக்கு. முதல்ல வர்றதுதான் 30, பின்னாடி வர்றது வேற வேற இருக்கு. அப்படிங்கறதால நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, இது கூட 3 கூட்டியிருக்காங்க, இது கூட 4 கூட்டியிருக்காங்க, இது கூட 5. 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, 14 கூட 5 கூட்டினா 19, 19 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். ஸோ 30, 25 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம லெட்டரையே கண்டுபிடிக்க இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்கல, இருந்தாலுமே நம்ம டிக் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம லெட்டரையும் கண்டுபிடிச்சுக்கோ. இன்னொன்னும் பாருங்க, எல்லாமே வி தான். அப்ப கண்டிப்பா நமக்கு வரக்கூடிய அந்த லெட்டரும் வியா தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஈஸியா நம்ம டிக் அடிச்சிடலாம். பாருங்க எப்படி வந்து வி வருது அப்படின்னா, டிக்கு அப்புறம் 3வது லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜி. ஓகேங்களா? சோ டிக்கு அப்புறம் என்ன, EFG, அப்ப 3வது லெட்டர். அடுத்து ஜில இருந்து 4வது லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கே, அதாவது HIJ. ஓகேங்களா? கே, 4வது கே. அடுத்து கேல இருந்து அடுத்து 5வது லெட்டர் பி, அதாவது LMNOP. ஓகேங்களா? அடுத்து 6வது லெட்டரா தான் உங்களுக்கு வி வரும். பாருங்க, பிக்கு அப்புறம் QRSTUV. ஓகேங்களா? அப்போ வி தான். ஸோ 30 V 25 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்ல இருந்து வேகமா எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வேகமா ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ அடுத்து பாருங்க, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? சோ பாருங்க, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை. சோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு இதுல இருக்க முக்கோணங்களோட எண்ணிக்கை கேட்கறாங்க. நம்ம அப்படியே கூட கண்டுபிடிக்கலாம். இங்க இது 1, இது 2, இது 3, இதுக்கப்புறம் இப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சாலும் என்ன ஆயிரும், ஏதோ 1 2 மிஸ் பண்ணிடுவோம். ஈஸியான ஷார்ட்கட் சொல்றேன். இந்த மாதிரி இமேஜ் வந்தது அப்படின்னா ஈஸியா நம்ம பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த இதுல இருந்து தான், கார்னர்ல இருந்து தான் பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? சோ கார்னர்ல இருந்து அடுத்த இதுக்கு போயிருக்கு. அடுத்த பிளேஸ்ல அது அதாவது எத்தனை பார்ட்டா கட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3. அதே மாதிரி இந்த எட்ஜ்ல இருந்து தான் போயிருக்கு. அடுத்த பக்கத்துல அது என்ன பண்ணிருக்கு, பார்ட்டா பிரிச்சிருக்கு. அது எத்தனை பார்ட்டுன்னு பாருங்க, 1 2 3. சோ இதுவும் 3 இதுவும் 3 அப்படின்னா ஆன்சர் வந்து 3 கியூப் தான் ஆன்சர். 3 கியூப் என்ன, 3 3 3 பெருக்குனீங்க அப்படின்னா 27. அப்ப இதுல 27 முக்கோணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இமேஜ் இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்ப நான் இன்னொரு இமேஜ் சொல்லி காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா. இதுல இருந்து இங்க 1, இதுல இருந்து இங்க 1. அதாவது ஏதோ ஒரு 2 கார்னர்ல இருந்து அடுத்த பக்கத்தை போய் அது பார்ட்டா டிவைட் பண்ணணும். பாருங்க, இந்த எந்த இடத்துல வேணா எடுக்கலாம். இப்படின்னு கிடையாது. பாருங்க, இப்படி எடுக்கலாம். இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க போகுது, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க எட்ஜ்ல இருந்து தான் வரணும். எட்ஜ்ல இருந்து வந்து அடுத்த பக்கத்தை அது பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இப்போ இந்த பக்கத்துல இருந்து இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பக்கத்துக்கு போயிருக்கு. 1 2 2ஆ பிரிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பக்கத்துக்கு போயிருக்கு. 1 2. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 கியூப் 8. எதுவா வேணா இருக்கட்டும். இந்த இடத்துல 2ஆ பிரிஞ்சதுன்னா 2 கியூப், 3ஆ பிரிஞ்சதுன்னா 3 கியூப், 4ஆ பிரிஞ்சதுன்னா 4 கியூப், 5ஆ பிரிந்தா 5 கியூப். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதையும் பாருங்க, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பக்கத்துக்கு போயிருக்கு 1 2, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பக்கத்துக்கு போயிருக்கு 1 2. அப்ப இதோட ஆன்சர் என்ன, 2 கியூப். சோ ஈஸியா நீங்க பார்த்த உடனே டிக் அடிக்கலாம். இந்த இடத்துல டவுட்டும் வரலாம், இது கண்டிப்பா வந்து 8 வருமா 27 வருமா அப்படிங்கிற டவுட் வரலாம். சோ நான் வந்து இமேஜ் அந்த பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இருக்கு இல்லையா, சோ இப்படி போடுறோம் இல்லையா, இது 1. ஓகேங்களா? சோ இது என்னது,
இது 1. அடுத்து இப்படி ஒண்ணு பிரிக்கிறோமா, அப்போ 2 3. இப்படி ஒண்ணு பிரிக்கிறோமா, 4 5. அடுத்து பாருங்க 6 7 8. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ மொத்தமா எத்தனை வந்துருச்சு, 8 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுல அந்த இது வராது. ஓகேங்களா? முக்கோணங்கள் வராது. மொத்தமா எத்தனை இருக்கு, 8 இருக்கு. நான் சொன்னது அதே தான் இல்லையா, 1 2 1 2. சோ அடுத்த பக்கத்தை அது சமமா பிரிக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த பக்கத்துல அதாவது ஒரு எட்ஜ்ல இருந்து அடுத்த பக்கத்தை போய் அது பார்ட்டா பிரிக்கும். எத்தனை பார்ட்டா பிரிக்குதோ அதோட கியூப் தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் சமமா தான் வரும், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் நீங்க அதை கியூப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடு. சோ இங்க பாத்தீங்கன்னா 2004 இது வந்து கேலண்டர் சம். ஓகேங்களா? நாட்காட்டி கணக்கு. சோ என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி 12 அதாவது 12/1/2024 அதுக்கப்புறம் மார்ச் 7. ஓகேங்களா? சோ 7/3/2004 2004 இல்ல 2004. ஓகேங்களா? சோ 12/1/2004 இருந்து அதுக்கப்புறம் 7/3/2004 இவற்றிற்கு இடையில். ஓகேங்களா? இடையில்னா என்ன அர்த்தம், இதையும் விட்டுறணும் இதையும் விட்டுறணும். புரியுதுங்களா? சோ இது இடையில இருக்கிறத அந்த நாட்கள் தான் எத்தனைன்னு கேக்குறாங்க. பாருங்க, இடையில உங்களுக்கு பிப்ரவரி வரும் இல்லையா? சோ லீப் இயர் நான் லீப் இயர், அதாவது சாதாரண ஆண்டு லீப் இயர், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில தான் நாட்கள் ஒண்ணு கூடும் குறையும். சோ லீப் இயர் வந்துச்சு அப்படின்னா பிப்ரவரியில 29 நாள், நார்மல் இயர் வந்துச்சு அப்படின்னா பிப்ரவரியில 28 நாள். இதுதான் உங்களுக்கு வித்தியாசப்படும். சோ என்ன பண்ணிக்கணும், இந்த 2004 அப்படிங்கிறது லீப் இயரா நார்மல் இயரான்னு பாக்குறோம். சோ இந்த மாதிரி 2004 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த வேல்யூ 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா முழு நம்பரா கிடைச்சது, தசமமே வரல, மீதி இல்லை அப்படின்னா அது வந்து லீப் இயர். இல்ல அதாவது ஃபுல்லா டிவைட் ஆகல, மீதி வருது அப்படின்னா அது வந்து நார்மல் இயர். ஓகேங்களா? சோ இன்னொன்னும் இருக்கு, எந்த ஒரு நம்பரா இருந்தாலுமே கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹோலா இருக்க எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். இது வந்து 4ஆல் வகுபடும் தன்மை இருக்கு இல்லையா? சோ அதுல வரும். சோ அப்ப 2 டிஜிட் எடுங்க, 4, கண்டிப்பா இது 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இது வந்து லீப் இயர். லீப் இயர்னா கண்டிப்பா பிப்ரவரியில 29 நாள் இருக்கும். அப்போ பிப்ரவரியில 29 நாள். மார்ச்ல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி. அப்போ 7ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன தேதி, 6. அப்போ 1 to 6. இது பாருங்க 12ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ப ஜனவரியில பாத்தீங்கன்னா 31 நாள். 31ல 12 போச்சுன்னு வைங்களேன், என்ன வரும் பாருங்க, 11ல 2 போச்சுன்னா 9. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். சோ 19 நாள். 12 விட்டுட்டு தான் நம்ம சொல்றோம், ஏன்னா 12 தான் இங்க கழிச்சிருக்கோம். அப்போ இதுல 19 நாள், இதுல பிப்ரவரியில 29 நாள், மார்ச்ல 6 நாள். இதை கூட்டினீங்கன்னா போதும். பாருங்க, 18 ஒரு 6 24 மீதி 2 4 5. அப்போ 54 நாட்கள் தான் பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். தெளிவா கவனிச்சுக்கணும். இடையில் அப்படின்னா இந்த தேதியையும் விட்டுறணும் இந்த தேதியையும் விட்டுறணும், அதுக்கு இடையில இருக்கிறத மட்டும்தான் கவனிக்கணும். சோ இதுக்கான ஆன்சர் 54 நாட்கள். அடுத்து பார்க்கலாமா? கடைசி கேள்வி பாருங்க, ஒருவித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா? சோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு இப்ப ஏபிசிடி ஆல்பபெட் இருக்கு இல்லையா? சோ RED இதுக்கான வேல்யூஸ் என்ன, அதை மல்டிப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கூட்டலாம் கழிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளா இதை யோசிக்கலாம். பாருங்க, RED, ஏன்னா இந்த இடத்துல 1 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஜிட் நம்பராவோ இல்ல சிங்கிள் டிஜிட் நம்பர்ல 10 அதாவது 9 8 7ன்னு கொடுத்திருந்தாலும் நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேற மாதிரி யோசிக்கலாம். இந்த மாதிரி 1 2 3ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளா யோசிங்க, இந்த வார்த்தையில எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஓகேங்களா? சோ உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு பாருங்க, 1 தான் இருக்கு. இதோட வேல்யூ 1ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இதுல 2 வவல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து வவல்ஸ் வச்சுதான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்க, BLUE. சோ வவல்ஸ்னா
என்ன AEIOU அப்படிங்கிறது தான் வவல்ஸ் உயிரெழுத்துக்கள், மீது எல்லாமே கான்சனன்ட் மெய்யெழுத்துக்கள் இல்லையா? சோ அப்ப இதுல பாருங்க UE இந்த ரெண்டுமே உயிரெழுத்துக்கள் வவல்ஸ், இங்க அததான் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வயலட்ல பாருங்க எத்தனை இருக்கு? IOE. சோ அப்ப 3 இருக்கு. சோ அததான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க 3 அப்படின்னு. அப்போ ஆரஞ்சு என்னவா இருக்கும் பாருங்க, ORANG. இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க. OAE. அப்போ 3 வவல்ஸ் இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் C 3. ஓகேங்களா? சோ வவல்ஸும் கொடுத்து கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்பபெட்ஸ் வந்துட்டாலே ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி வேக வேகமா ABCD எழுதி அதை வந்து என்ன வரும், இதை கூட்டலாமா, கழிக்கலாமா, வகுக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலா சிம்பிளா 1 to 3க்குள்ள, அதாவது 1 to 5க்குள்ள, ஏன்னா வவல்ஸ் 5 தான் இருக்கு இல்லையா? சோ இந்த 5க்குள்ள நம்பர்ஸ் இருந்ததுன்னா இதை யோசிச்சு பாருங்க, வவல்ஸ் வருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ கண்டிப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருந்திருக்கும். இப்படியும் யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு இப்படிதான் போகும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ இந்த சீரீஸை கண்டிப்பா எல்லாருமே எந்த ஒரு இடத்துலயும் மிஸ் பண்ணாம கடைசி வரைக்குமே ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.